எதுவானாலும் கட்டுப்பட வேண்டும். திமுக எம்எல்ஏக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்போது பிறப்பித்திருக்கும் அதிரடி உத்தரவு தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி மாநில அரசியலில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வரும் வேளையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது கட்சி எம்எல்ஏக்களுக்கு மிக முக்கியமான மற்றும் அதிரடியான உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பேசிய மு.க.ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வரும் மே 10ஆம் தேதி வரை கட்டாயம் சென்னையிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். தொகுதி பணிகளுக்காகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ எம்எல்ஏக்கள் சென்னையை விட்டு வெளியேறக்கூடாது என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் நலன் கருதி வரும் நாட்களில் சில முக்கியமான மற்றும் கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். தலைமை எடுக்கும் முடிவு எதுவாக இருந்தாலும் அதற்கு அனைவரும் எவ்வித மறுப்புமின்றி கட்டுப்பட வேண்டும் என தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஸ்டாலின் விடுத்துள்ள இந்த வேண்டுகோள் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே குறிப்பிட வேண்டும். தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் நிலவும் இழுபறி அல்லது அரசியல் மாற்றங்களை குறிப்பிட்டு பேசிய மு.க.ஸ்டாலின் மக்களின் தீர்ப்பை மதித்து ஒரு சிறப்பான மற்றும் வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்பதே என்னுடைய தற்போதைய விருப்பம் என்று கூறியுள்ளார். இதன் மூலம் திமுக ஆளுங்கட்சியாக இல்லாவிட்டாலும் மக்கள் நலனுக்காக சட்டமன்றத்தில் தீவிரமாக பணியாற்றும் என்பதை அவர் உறுதிப்படுத்தி உள்ளதாகவே பார்க்கப்படுகிறது. கட்சி மேலிடம் மற்றும் கூட்டணி கட்சிகளுடன் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருவதாகவும் மூத்த நிர்வாகிகளின் ஆலோசனையை பெற்றே இறுதி முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதில் கடும் போட்டி நிலவுகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதிமுக போன்ற கட்சிகளின் நகர்வுகளை கவனித்து வரும் திமுக தனது எம்எல்ஏக்கள் சிதறாமல் இருக்கவும் ஒருமித்த முடிவை எடுக்கவும் இந்த சென்னை முகாம் உத்தரவை பிறப்பித்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். மே 10ஆம் தேதிக்குள் தமிழக அரசியலில் ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் திமுக தலைவரின் இந்த உத்தரவு அந்த கட்சி வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தியுள்ளது. கட்சியின் அடுத்த கட்ட முடிவுகளை தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வரை திமுகவின் எம்எல்ஏக்களும் சரி மற்ற கூட்டணி எம்எல்ஏக்கள் அனைவருமே தலைமையின் நேரடி கண்காணிப்பில் இருப்பார்கள் என்றே தெரிகிறது. இந்த முறை திமுக எதிர்க்கட்சி வரிசையில் அமர வேண்டிய சூழல் தற்போது இருப்பதால் சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியை திணறடிக்கக்கூடிய ஒரு வலிமையான எதிர்க்கட்சி தலைவர், அது ஒருவேளை உதயநிதி ஸ்டாலினாக கூட இருக்கலாம் அல்லது வேற மூத்த நிர்வாகியை தேர்வு செய்வது குறித்தும் அந்த முடிவுக்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டும் என்றும் ஸ்டாலின் அறிவுறுத்தி இருக்கலாம் என்றே அரசியல் வட்டாரங்களில் பார்க்கப்படுகிறது. மே 10ஆம் தேதி வரை சென்னையில் இருக்க சொன்னதற்கான முக்கிய காரணம் என்னவென்று அலசி ஆராய்ந்து பார்த்தால் எம்எல்ஏக்களை மற்ற கட்சிகள் தங்கள் பக்கம் இழுப்பதை தற்காத்துக் கொள்ளத்தான் எம்எல்ஏக்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒரே இடத்தில் இருந்தால் மட்டுமே அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை சரியாக திட்டமிட முடியும் என திமுகவின் தலைமை கணக்கு போடுவதாகவே கூறப்படுகிறது. கட்சியின் நலன் கருதி எடுக்கப்படும் முடிவு என்பது கட்சியின் தேர்தல் தோல்வி அல்லது பின்னடைவுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் புதிய நிர்வாகிகளுக்கு பொறுப்புகளை வழங்கவும் ஸ்டாலின் திட்டமிட்டிருப்பதாக வெளியாகும் தகவல்கள் அந்த கட்சியினரிடையே மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் பல ஆண்டுகளாக தங்களுடன் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் தேர்தலின் அடையாளமை காய்வதற்கு முன்பாகவே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டினை எடுத்திருப்பது திமுகவின் கூட்டணி பலம் மற்றும் கூட்டணியில் இருப்பவர்கள் சொந்த கட்சி எம்எல்ஏக்கள் என அனைவர் மீதும் ஒரு கண் வைத்திருக்க வேண்டிய கட்டாயத்தை பிரதிபலிப்பதாகவே அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர்.